learners, welcome to Let's Crack Net. நம்ம இப்போ பேப்பர் 1 ஷிஃப்ட் 2ல நடந்த எக்ஸாம்க்கான ஃபுல் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 18/6/2024 நடந்த 18/6/24 ஷிஃப்ட் 2 ஈவினிங் நடந்த எக்ஸாம்க்கான ஃபுல் பேப்பர் ஆன்சர் கீ இது தான். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனோட தனி வீடியோ நான் தனியாக போடுறேன். இதில் ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 8 lakhs, செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 6.82%, தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 159:671, அடுத்தது 10% இஸ் த ரைட் ஆன்சர், அதுக்கு அடுத்தது 50:21 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். கொஞ்சம் மாடரேட்டான டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான், பட் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இது டைம் கன்சியூமிங்காக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் லேர்னர்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் நிறைய ஸ்ட்ரைட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நம்ம நிறைய விஷயம் யூடியூப் சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின், மேரத்தானை டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது இல்லை. ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம ஆன்சர் வந்து CADB இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் தென் இது வந்து நியாய சிலஸ் மார்னிங் வந்து 1 ஆப்ஷனில் கேட்டிருந்தாங்க, இப்போது காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பியும் சியும் தான் ரைட்டான ஆன்சர் இதுக்கு. இட் ஹாஸ் 5 ப்ரொபோசிஷன் அண்ட் 3 டேர்ம்ஸ். ஓகே ரைட். இது வந்து அடுத்தது ஐசிடிலேருந்து வந்த கொஸ்டின். இதில் ஒன்றுத்துக்கும் நான் என்ன எப்படி சால்வ் பண்ணணுன்ற ப்ரொசீஜர்ஸ் கீழே எழுதியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்தது இது லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து, இதுவும் வந்து காலையில் கேட்டிருந்தாங்க, லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ABD இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஒரு ப்ராப்ளம். ஸோ ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து 500 meters இருக்குது, அது 100 meter/second ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது ஒரு டனலை க்ராஸ் பண்ணி. அந்த டனலை 10 செகண்டில் க்ராஸ் பண்ணிடுது. லென்த் ஆஃப் த டனல் எனக்கு தெரியாது, அது X. அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் த டனல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன, லென்த் ஆஃப் த டனல் ப்ளஸ் லென்த் ஆஃப் த ட்ரெயின், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு போட்டோம் அப்படின்னா நமக்கு இது இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 500 + x = 1000. ஸோ x = 1000 - 500 மீட்டர். வெல்கம். 500 மீட்டர் தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இது காலையில் பார்த்தோம் இல்லையா, மேத்ஸ் த ஃபாலோயிங் ஒரு கொஸ்டின், லீலாவதி பாஸ்கராச்சாரியா. ஸோ லீலாவதி அப்படிங்கிறது மேக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் பண்ணவர். ஸோ இதுக்கு இதுதான் ரைட் ஆன்சர். அடுத்தது இதுக்கான ஆன்சர் ப்ரைமரி ஓராலிட்டி அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் எஸ்டாப்ளிஷ் ஃபவுண்டர் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது SDG ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்பர் ஆஃப் கோல்ஸ் நமக்கு தெரியும், 17 கோல்ஸ், and then targets 169 targets, indicators 232 indicators. இது 1349 publication. ஸோ BCD is the right answer. அடுத்த கொஸ்டின் ஸ்வயம்லேருந்து வந்திருக்கு. ஸோ பிளாக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபியூச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கோஆர்டினேட்டர் கிடையாது, ஸோ அதனால் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ABCNE இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது வெரி ஈஸி கொஸ்டின் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால்லேருந்து. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் A4 தான். அடுத்தது ஆல் நோ கேட்ஸ் ஆர் நான் ஃபெலைன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கேட்ஸுமே ஃபெலைன் அப்படின்னு சொல்லுறது இதுக்கான லாஜிக்கலி ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது எக்ஸ்ட்ரேனியஸ் வேரியபிள்ஸை வந்து எலிமினேட் பண்ணி ஒரு ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். எப்போ எக்ஸ்ட்ரேனியஸ் ரிசர்ச் நம்ம எக்ஸ்டென்சிவ் இது பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும்போது. ஸோ இதுக்கான ஆன்சர் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். அடுத்தது சைக்கிள் ஆஃப் செல்ஃப் ரெகுலேட்டரி லேர்னிங், இதுக்கான ரைட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். முதல்ல டாஸ்க் என்னன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறமா கோல் செட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா டிவைஸ் பிளான் பண்ணுவோம், அதுக்கப்புறமா டாக்டிஸும், அப்புறம் ரெகுலேட் பண்ணுவோம். இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆலன் டியூரிங் தான். மெமரி அண்ட் ப்ராசஸர் அந்த டேட்டா ஒரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சார். ஓகே. அண்ட் அடுத்தது இதுக்கான ஆன்சர் ஹெட் கிராஷ் அப்படிங்கிறது. அண்ட் தென் இங்கே இன்ஃபோ இது டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்லேருந்து வந்த கொஸ்டின், வெரி ஈஸி கொஸ்டின், ஈஷோ சிந்து. அடுத்து கம்யூனிகேஷன் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா ரைட். அடுத்தது அவுட்புட் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி மண்ணும் பிளாட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் சோலார் தெர்மல் எனர்ஜி கலெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A and D தான் வந்து கரெக்டான ஆன்சர், மற்றது எதுவுமே வராது. ஓகே ரைட். எஸ் எஸ். இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே என்னோட பர்செப்ஷனில் சிலது இருக்கும். அஃபிஷியல் ஆன்சர் கீ வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சப்போஸ் நான் சொன்னது ஏதாவது 1-2 மிஸ்டேக்காக இருக்கலாம், நம்ம அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னோட பர்செப்ஷன்ஸில் நான் பண்ண ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்தது. அடுத்தது 26 கொஸ்டினுக்கான ரைட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ADBC அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது 27க்கான கரெக்ட் ஆன்சர் ஹை செல்ஃபிகசி இன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது இது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2:3:5 அப்படிங்கிறது தான். நான் எல்லா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் டெய்லி ஒரு குட்டி வீடியோவாக போடுறேன், கவலைப்படாதீங்க.
அண்ட் தென் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க க்ராஸ் அப்படிங்கும்போது CEABD அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு ஹியூமன் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா பாட்னா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா உஸ்மானியா, அதுக்கப்புறமா அலிகர், அப்புறம் நாக்பூர் யூனிவர்சிட்டி. ஓகே. அண்ட் தென் ஸ்வயம், யாரோ ஒருத்தங்க மார்னிங் கூட ஒரு லேர்னர் கேட்டிருந்தீங்க ஸ்வயம் குவாட்ரன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அசஸ்மெண்ட், வீடியோ லெக்சர், டிஸ்கஷன் ஃபோரம் அண்ட் செல்ஃப் அண்ட் மெட்டீரியல். ஓகே. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அடுத்தது இது இன்க்ரீசிவ் கொட்டேஷன் மார்னிங் மட்டும் தான். காமன் டு ஸ்பெசிஃபிக் போகும்போது BACD தான் ஃபஸ்ட் ஒரு அனிமல், டொமஸ்டிக் அனிமல், ஹார்ஸு, பீஸ்ட் ஆஃப் பர்டன் இப்படி தான் வரும். ஓகே. அடுத்தது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பவர் ரிலேஷன்ஸ். அண்ட் தென் அக்கார்டிங் டு மெக்கலி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா A and B தான் ரீப்ளேஸ் பண்ணாங்க பர்ஷியனில். அதுக்கப்புறமா ட்ரைனிங் ஃபார் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டீச்சர்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 to 23 இயர்ஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. 18 to 23 இயர்ஸ் ரைட் ஆன்சர். அதுக்கப்புறம் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலிசைக்ளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். அண்ட் இது வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட்லேருந்து த்ரெட்லேருந்து வந்திருக்கு கொஸ்டின். அட்ரிஷன் த்ரெட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல யாராவது ஒருத்தவங்க ட்ராப் அவுட் ஆகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வந்து அந்த சாம்பிள் செட்டோட இது மாறும். அதுதான் அட்ரிஷன் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது வெரி ஈஸி கொஸ்டின் கோடிங் டிகோடிங்கில் ஒரு ஆல்ஃபபெட்டினுடைய பொசிஷனை நம்ம ஆட் பண்ணினோம் அப்படின்னா அதுதான் அந்த கோடு. ஸோ ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து ISA, இதுவும் டைரக்ட் கொஸ்டின் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான். ஸோ நியர்லி நம்ம ஓவராலாக பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 20+ கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். இப்போ இதுவுமே அப்படி தான். ஓரளவு ரேங்கிங் ஆஃப் அப்சர்வேஷன் ரைட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆர்டினல், இன்டர்வல் அண்ட் ரேஷியோ ஸ்கேல். நாமினலில் ரேங்க் பண்ண முடியாது. ஸோ BCD இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது இது ஒரு PDEலேருந்து ஒரு கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது 41, இதுக்கான ரைட் ஆன்சர் ஃபோக்கல் சாம்பிளிங். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் டெக்னாலஜியில் வந்து எது நல்லா கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் மெசேஜஸ், கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டெக்னாலஜி காம்பிடென்சி. இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் கண்டென்ட்டில். அடுத்தது 43 மாஸ் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா BDE இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்தது 44 இன்ஃபார்மல் ஃபேலிசிலேருந்து வந்த கொஸ்டின், பெகிங் த கொஸ்டின் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது இது வந்து மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்லேருந்து BNC இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது 5 ஆர்சியுமே இதுலேயும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ரெண்டுத்துலேயுமே DI தான் கொஞ்சம் லென்த்தி, பட் RC ரெண்டுமே ஈஸி தான். ஸோ இது இன்க்ரீஸ். அடுத்தது 47 நான் ஏடிஎன் ஆர்பிட், 48 1/3 அண்ட் 49 செமிகண்டக்டர் பிளான்ட், 50 வந்து ABD இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுவுமே வந்து DIனால கொஞ்சம் மாட்ரேட்டான கொஸ்டின் பேப்பர் தான். DIனால தான் அதுவுமே, மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறையது நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப்பில் மேரத்தானில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கனெக்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இதில் இருந்தது. ஸோ ஐ ஹோப் உங்களோட ஸ்கோர் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கீழே எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஓகேவா? கூடிய சீக்கிரம் நம்ம அந்த DIயும் மேக்ஸ் ப்ராப்ளமும் ஒரு குட்டி வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். Until then, tata, bye bye.